வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எத்தனை மாதம் வரைக்கும் வராமல் இருந்த பீரியட்ஸ் கூட இதை குடித்து ஒரே நாளில் வந்து கண்டிப்பாக வந்துடுங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி. நம்ம அது இதுன்னு எதுவுமே காசு கொடுத்து செலவு பண்ணி வாங்க வேண்டாம். நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிறத வச்சே சூப்பரான நம்ம ஒரு கஷாயம் வச்சு குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இந்த கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் இருக்கிறது தான். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்குமே கரெக்டாக இந்த மாதிரி வருமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுங்க. இந்த ஓமம், ஜீரகம், சோம்பு இதில் எல்லாமே நம்ம குடித்தோம் அப்படின்னா ஜீரண கோளாறு சரியாகும். உடம்புல வந்து ஹீட்டை வந்து அதிகரிக்கும். அதனால் பீரியட்ஸ் வரும். ஒரு சிலருக்கு பிசிஓடி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் டாக்டரை தான் போய் பார்க்கணும். எதுவுமே இல்லை எங்களுக்கு அப்படி ஆனால் பீரியட்ஸ் தள்ளி போகுது வரலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே நம்ம உரலில் போட்டு நல்லா 1 2 நச்சு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி உரல் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நைஸாக பவுடராக அரைக்க வேண்டாம். 1 2 இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிட்டால் நல்லது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு இடித்தோம் அப்படின்னா நல்லா இடிப்படாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த பதத்துக்கு கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்து ஒரு பல்ஸ் மட்டும் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் இடித்து முடிச்சுட்டு கடைசியாக இஞ்சி போடுங்க. இஞ்சியும் நம்ம நல்லா நைஸாக தட்டி எடுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. அதையுமே நம்ம கொஞ்சம் 1 2 தட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த கஷாயத்தை மட்டும் நம்ம குடித்தோம் அப்படின்னா எத்தனை மாதம் டிலே ஆன பீரியட்ஸும் கண்டிப்பாக உடனே வந்துடும். இதை வந்து நீங்கள் நைட் டைமில் எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது குடித்தோம் அப்படின்னா சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டுக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது, எஃபெக்ட் கொஞ்சம் கம்மி தான். அதனால் கரெக்டான டம்ளரில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த 1.5 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பில் விட்டு சுண்ட விட போகிறோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம், ரொம்ப லோவாகவும் வைக்க வேண்டாம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி சேர்த்திங்க அப்படின்னா எஃபெக்ட் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி கருப்பட்டி இல்லை, அதனால் நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். 10 நிமிஷத்துலேயே நம்மளோட கஷாயம் ரெடி ஆயிருங்க. 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அது வெந்து அதோட மனமே ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை யாராவது பாய்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஒய்ஃபு, சிஸ்டர் அப்படி இல்லைன்னா உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.